சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹைலுடைய காலம் பெண்களுக்கு இருப்பதை நம்மளாம் விளங்கி வச்சிருப்போம். அதாவது தொழுவதற்கு தடுக்கப்பட்ட குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஹைலுடைய காலம் என்று சொல்வார்கள், மாதவிடாய் காலம். இந்த காலத்தில் மார்க்கம் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறது. ஏன்? ஏதோ பிற சமுதாயத்தில் சில மக்கள் நம்புறாங்கல்ல, தீட்டு அந்த மாதிரி அசுத்தம் அப்படிங்கிறதுக்காகவானா கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அது ஒரு தொல்லை, அந்த பெண்களுக்கு அது ஒரு தொல்லையான சில நாட்கள். அதனால அவங்கள பல்வேறு சட்டங்களை போட்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள அந்த நாட்கள்ல ஒரு சலுகையாக விதிக்கிறான். கடமையாக்கப்பட்ட சில வணக்கங்கள் கூட அந்த நாட்கள்ல நீங்க செய்ய தேவையில்லை, நீங்க ஃப்ரீடமாக இருந்து கொள்ளலாம், நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீங்க விட்டுக் கொள்ளலாம் என்பதற்காக அல்லாஹ் சில ஷரத்துகளை அவங்களுக்கு விதிவிலக்காக. எல்லாரும் ஐவேளை தொழுவது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அனைத்து நாட்களிலும் கடமை. ஆனா அந்த பெண்களுக்கு மட்டும் என்ன செய்யுது, அந்த ஐவேளை தொழுவது கடமை இல்லை. ஃபர்லான நோன்பு, ரமலானுடைய நோன்பு, இந்த நோன்பு அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நோன்பு வைக்க கூடாது. அது வேற ஒரு நாட்கள் செஞ்சுக்கலாம், அந்த விட்ட நோன்பு அதுக்கு மட்டும் கலா செய்யணும், தொழுகைக்கு கலா கிடையாது. அப்ப வேறொரு நாட்கள்ல ரமலான்லாம் முடிஞ்ச பிறகு விடுபட்ட எத்தனை நாட்கள், 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ எத்தனை நாட்கள் நோன்பு விட்டாங்களோ அந்த நோன்பை அவர்கள் வேறொரு நாட்கள்ல வைக்க வேண்டும். அதே மாதிரி மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி காலகட்டத்தில். அதே போன்று அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளி வாசலுக்கும் வரக்கூடாது என்று என்ன செய்யுது மார்க்கம் சட்டமாகவே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சட்டமாக சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது போன்ற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற பல சட்டங்களை இஸ்லாம் என்ன செய்து சொல்லியிருந்தாலும், இப்ப சகோதரி என்ன அதுல இருந்து கேள்வி கேட்கிறாங்கன்னா, இப்போ தொழுவதற்கு தடுக்கப்பட்ட அந்த பெண்கள் பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது அவங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிர்வாகம் சில இடங்களை என்ன செய்யும், பள்ளிவாசல ஒதுக்கும். தொழுவதற்குரிய இடம் இல்லை, இந்த இடம் இந்த மாதிரியாக தொழுகை தடுக்கப்பட்ட மக்களுக்காக உள்ள இடம் என்று அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக என்ன செய்யிட்டு இருக்கும், அந்த பெண்களுக்கு என்று ஒதுக்கி இருக்கும். அந்த இடத்துல தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சில பெண்கள் தொழுகிறார்கள். அப்படி தொழுகின்ற போது அவங்களுக்கு பள்ளிவாசல் தொழுத நன்மை கிடைக்குமா, இதான் அவங்க கேள்வி. பள்ளிவாசல் தொழுத நன்மை கிடைக்குமா அல்லது அவங்க வீட்டில் தொழுத நன்மை கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இப்ப இதை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, பொதுவாக நன்மையை நாடி ஒரு பள்ளிவாசல்ல தொழுவதற்கென்று நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அப்படிப்பட்ட நன்மைகள் உள்ள பள்ளிவாசல் என்பது உலகத்துல 3 பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசல்ல தொழுதால் அதுக்கென்று ஒரு சிறப்பு இருக்குது, வீட்டுல தொழுதால் அதுக்கென்று ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, அது பள்ளிவாசல்ல தொழுவதற்கென்று ஒரு சிறப்பு இருப்பதாக எந்த ஹதீஸும் கிடையாது. 3 பள்ளிவாசலை தவிர்த்து, அது ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம், இன்னொன்று மஸ்ஜிது நபவி, இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசலை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நன்மையை நாடி பிரயாணம் செய்து இந்த பள்ளியில் போய் தொழுதால் அந்த பள்ளியில் தொழுவதற்கே ஒரு சிறப்பு இருக்குது என்று நினைத்து நீங்கள் பிரயாணம் செய்து போய் தொழுவதா இருந்தா, இந்த 3 பள்ளியை தவிர வேற எந்த பள்ளிக்கும் நன்மை நாடி என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடையே செஞ்சிருக்கிறாங்க. இந்த பள்ளியில போய் தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. மாறாக இப்ப நம்ம இணையம்ல இருக்கக்கூடிய நம்ம தௌஹீது பள்ளி, இந்த பள்ளியில தொழுகிறோம், இந்த பள்ளியில தொழுதா இந்த பள்ளியில தொழுதுக்கென்று ஒரு சிறப்பு இருக்குதான்னு கேட்டா அப்படி கிடையாது. என்ன தொழுகைக்கு எப்படி நமக்கு சிறப்பு இருக்குது, சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு இருக்குது, பள்ளியில் ஜமாத்தாக நின்று தொழுகிறோமா இல்லையா, அந்த ஜமாத்தாக தொழுவதற்கென்று சிறப்பு இருக்குது. இந்த ஜமாத்தாக தொழுவது நீங்க பள்ளிவாசல் இல்ல, பள்ளிவாசலே இல்லாத ஒரு மரத்தடியில நின்று தொழுறீங்க வச்சுக்கிறீங்க, ஒரு மரத்தடி தான், அந்த மரத்தடியில ஜமாத்தாக நின்று தொழுறீங்க. இப்ப பள்ளிவாசல்ல தொழுத நன்மை கிடைக்குமா, இப்ப மரத்தடியில நின்று தொழுத நன்மை கிடைக்குமான்னு கேட்போமா, அப்படி கேட்க மாட்டோம். மரத்தடியில் நின்று தொழுதோம்னா அப்போது அந்த மரத்தடி அந்த நேரத்தில் பள்ளிவாசல் தான், அந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசல் தொழுவக்கூடிய இடமாக ஆகிவிடுகிறது. இன்னைக்கு முதல் ஜும்மாவுடைய வரலாற்றுல, இஸ்லாமிய வரலாற்றுல பாத்தீங்கன்னா முதல் ஜும்மா எங்கே நடந்தது, ஒரு மரத்தடியில் வைத்துதான் நடத்தப்பட்டது. முதல் ஜும்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எங்க தொழுதார்கள், ஒரு பிரயாணத்துல போயிருக்கும் போது ஒரு மரத்துக்கு கீழே நின்றுதான் முதல் ஜும்மாவே ஆரம்பிக்கிறாங்க, தொழுகிறாங்க. அல்லாஹ்விடத்துல இருந்து சட்டம் வந்ததுமே. அப்போ ஒரு மரத்தடி என்பதுனா கூட என்ன ஆயிருது, அது பள்ளிவாசல் இல்லதான், ஆனால் தொழக்கூடிய இடமாக அல்லாஹ் பூமி முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான்.
அவன் அந்த இடத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இடத்திற்கென்றுனா இப்ப பள்ளிவாசல் நம்ம கட்டுறோம், பள்ளிவாசலுக்கு கட்டி அந்த பள்ளிவாசல் தொழும்போது வீட்டில் தொழுவதற்கும் பள்ளிவாசல் தொழுவதற்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம கிடையாது. இப்ப வீட்டுல 2 ரக்காத் தனியா தொழுகிறாரு, பள்ளிவாசல் 2 ரக்காத் தனியா தொழுகிறாரு. வீட்டுல 2 ரக்காத் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அதே போன்றுதான் பள்ளிவாசல் 2 ரக்காத் தனியா தொழுதா நன்மை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா பள்ளிவாசல் 2 ரக்காத் தனியா தொழுவதை விட கூடுதல் நன்மை வீட்டில் தொழுவது. உங்களுக்கு சில நேரங்களில் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுன்னத்தான தொழுகைகள் இருக்குதே, சுன்னத்தான உபரியான தொழுகைகள் 2 ரக்காத் தொழுவோமா இல்லையா, இந்த தொழுகைகளை நீங்கள் பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறந்ததுங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றது, பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுதா அதை விட சிறந்தது எதுவா, வீட்டில் தொழுவதா, 2 ரக்காத் வீட்டில் தொழுவதா சிறந்தது. அப்ப பள்ளிவாசல் அதிகமா நன்மை எப்ப கிடைக்கும்னா ஜமாத்தாக தொழுவும் போதுதான். வீட்டில் தொழும் போது ஜமாத்தாக தொழுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ எல்லோரும் ஒரு சமுதாயம் சேர்ந்து தொழ வேண்டும். இது ஆண்களுக்கு கடமை, ஜமாத்தா தொழுவது, ஜமாத்தாக தொழுவது ஆண்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது என்பதற்காக. அதுக்காக பெண்களுக்கு இது கட்டாயமா மார்க் என்ன செய்யல, வலியுறுத்தல. விரும்பினா ஜமாத்தாக பள்ளிவாசலும் தொழுகலாம். ஆனா பள்ளிவாசல் தொழுகும் போது கூடுதல் நன்மை கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும், ஜமாத்தாக நின்று தொழுத நன்மை கிடைக்கும். ஒருவர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக நின்று தொழும் பொழுது 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப ஜமாத்தாக தொழும்போது என்ன கிடைக்குது, தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழும் பொழுது 27 மடங்கு நன்மை, கூடுதல் நன்மை பள்ளிவாசல்ல கிடைக்குது. அப்ப அந்த நன்மை நமக்கு என்ன செய்யுது, பள்ளிவாசல்ல நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, பள்ளிவாசல்ங்கிற கட்டடம் இருக்குதா இல்லையா, ஒரு கட்டடத்தை ஏற்படுத்தி பள்ளிவாசல் ஏற்படுத்திட்டோம் சொன்னா, அப்ப நம்ம அந்த ஐவேளை தொழுகைக்காக ஜமாத் தொழுகையில கலந்துக்கிறதுக்காக வரும் பொழுது அது இந்த பள்ளிவாசல் இல்ல, எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் அதற்கென்று ஒரு சிறப்புகளும் சொல்லி தரப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது என்ன சிறப்பு, அது தொழுகைக்குரிய சிறப்பு இல்ல, தொழுகை இல்லாம வெளியில சில சிறப்புகள் இருக்கு. என்ன சிறப்பு, தொழுகைக்காக வீட்டிலே உழு செய்து விட்டு நடந்து வர்றாருல பள்ளிவாசலுக்கு, தொழுகைக்காக நடந்து வர்றாரு, நடந்து வரும் பொழுது அவருடைய ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு தரஜாவை உயர்த்துகிறான். அவருடைய ஒவ்வொரு காலடிக்கும், ஒவ்வொரு எட்டும் அவர் காலெடுத்து வைக்கிறாரா இல்லையா, ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது வீட்டுல உழு செஞ்சுட்டு வரும்பொழுது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்குது. அந்த பள்ளிவாசல் நுழையும் போது அல்லாஹ்வுடைய அருளை கேட்டுவிட்டு உள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹு மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், இறைவா உனது அருள் வாசல்களை எனக்காக திறப்பாயாக. அப்படி என்ன செய்றார், உள்ள வர்றார். உள்ள 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது விட்டு இக்காமத் சொல்ற வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம் தொழுது கொண்டே இருந்த ஒரு நன்மை அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கிறான். இந்த மாதிரி நன்மைகள் தான் அவருக்கு பள்ளிவாசல்ல கிடைக்கிறத தவிர பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுதாலே அது பள்ளிவாசலுக்கென்று சிறப்பு நன்மை இருக்குது அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இது பொதுவாக எல்லா பள்ளிவாசலுக்குமே, இது மஸ்ஜிதுல் ஹரமுக்கு மட்டுமல்ல, எல்லா பள்ளிவாசலுமே உள்ள நுழையும் போது துஆ ஓதிட்டு நுழையணும். அதுக்கென்று 2 ரக்காத், பள்ளிவாசலுக்கென்று காணிக்கை தொழுகைன்னு ஒன்று இருக்குது. சும்மா உட்காராதீங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருங்க அப்படின்னு இருக்குது. இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரகாத்தைனி, பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்காத்துகள் தொழாமல் அமர வேண்டாம் இருக்குது. அப்படின்னா என்ன, பள்ளிவாசல் காணிக்கை தொழுகைன்னு இருக்குது, 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்றது, அது சுன்னத்தான தொழுகைகள் தொழுதுட்டு உட்கார்றது. இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது இகாமத் சொல்ற வரை நம்ம இருந்தோம்னா தொழுது கொண்டிருந்த நன்மை கிடைக்கும். தொழுது முடிச்சுட்டு உடனே எந்திரிச்சு போயிடாம அந்த இடத்துல நம்ம அமர்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கிறோங்க, அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போகும் வரை வானவர்களுடைய அருள் நம்மை நோக்கி இறங்குது. வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி இறங்குது. எப்படி துஆ செய்றாங்க, அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அல்லாஹு மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னிப்பாயாக, அல்லாஹு மர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லி வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். இவ்வளவு நன்மைகள் பள்ளிவாசலுக்கென்று அந்த பள்ளியில தொழுவதற்கு மட்டுமல்ல, தொழுகை அல்லாமல் நம்ம உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, சும்மா 2 ரக்காத் தொழுகிறோம்ல, அந்த பள்ளிவாசலுக்கென்று சில சிறப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த தொழுகை சில நன்மைகள் செய்யறதுனால அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி இறங்குது. இது பொதுவாக உள்ளது. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல் 2 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை, வீட்டில் தொழுகிறது நன்மை கிடைக்குமான்னு கேட்டா பள்ளிவாசல் 2 ரக்காத் தொழுகிறதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கூடுதல் நன்மை எங்க கிடைக்குதுன்னா, இந்த கூடுதல் நன்மை இருக்கா இல்ல, இந்த அல்லாஹ்வுடைய அருள்லாம் நம்ம சொன்னோம்ல, இந்த ஹதீஸ்லாம் உள்ள நுழையும் போது, திக்ர் செய்யும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த நன்மைகள்லாம் வீட்டுல கிடைக்காது. இது பொதுவாக பள்ளிவாசல்ல கிடைக்கும். இது அல்லாமல் ஜமாத்தாக தொழுவது, ஜமாத்தாக நீங்க காட்டில் தொழுதாலும் சரி, பள்ளியில் தொழுதாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே நன்மை தான்.
ஜமாத்தாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகிறதுக்கும் இந்த பள்ளிவாசல் தொழுவதற்கும் ரெண்டு ஒரே நன்மை கிடையாது. மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழும்போது ஜமாத்தோடு தொழும்போது 27 மடங்கு கூடுதல் நன்மை கிடைக்குது. அதோடு சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், லட்சக்கணக்கான நன்மைகள், லட்சம் மடங்கு நன்மை அள்ளி கொடுக்குறான் மற்ற பள்ளியை தொழுவதை விட. அதே மாதிரி மஸ்ஜித் நபவிக்கென்று அது 1000 மடங்கு, மஸ்ஜித் அக்ஸாவுக்கு 500 மடங்கு மற்ற பள்ளிகளை விட. இப்படி கூடுதல் நன்மை எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரியா? அப்ப இந்த மாதிரியாக மற்ற அந்த 3 பள்ளியை கூட ஈக்குவலான செய்ய முடியாது, மற்ற பள்ளியை கொண்டு வர முடியாது. ஆனா இந்த பள்ளிவாசலுக்கு என்று சிறப்புகள் இருக்குதான்னு கேட்டா, ஜமாத்தாக தொழுகும் போதுதான் அந்த தொழுகைக்கென்று சிறப்பு இருக்குது. தொழுகைக்கென்று சிறப்புன்னு கேட்கறாங்கல்ல, இங்க ஜமாத்தா தொழுகிறோம், இங்க ஜமாத்தா தொழுதா வீட்டுல தொழுத மாதிரி கிடைக்குமானா, ஜமாத்தாக வீட்டுல தொழுதாலும் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அது நம்ம வீட்டுல தொழுதாலும் சரி, மரத்தடியில தொழுதாலும் சரி. இதை புரிஞ்சுக்கிறோன்னு குழம்பிடக்கூடாது. இது ஒரு விஷயம். இது நல்லா உன்னிப்பா கவனிச்சவங்களுக்கு தான் புரியும். என்னடா இது பள்ளிவாசலுக்கு சிறப்பு நன்மைகள் தொழுகைக்கென்று இல்லையே நம்ம சொல்றோமே, ஆனா பள்ளிவாசலுக்கு கூடுதல் நன்மை இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. தொழுகைக்குள்ள நன்மை இருக்குதா இல்லையா? தொழுகைக்குள்ள நன்மை நீங்கள் வீட்டில் தொழுதாலும் மரத்தடியில் நின்று தொழுதாலும் ஒரே நன்மை தான். ஜமாத்தாக தொழுகும் போது 27 மடங்கு நன்மை, தனியா தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்காது. அதான் விஷயம். தனியா தொழுது பள்ளிவாசல் தொழுதாலும் வீட்டில் தொழுதாலும் ரெண்டு என்ன செய்யறது கிடையாது, வீட்டில் தொழுவதா சிறந்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் இறைவனுடைய ஆலயத்துக்கென்று சில கூடுதல் சிறப்புகள் இருக்குது. அது என்னது? அதுதான் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய அருளை இறங்கக்கூடிய இடமாக பொதுவா எல்லா பள்ளிவாசலும் இருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அடிப்படையில எது பள்ளிவாசலாக நிர்வாகம் தீர்மானித்து விட்டதோ, ஒரு வீட்டையே நம்ம பள்ளிவாசல் அறிவிச்சு நிர்வாகம் முடிவு செஞ்சு வச்சுக்கிறோங்க, அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஹைலுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ள நுழைய முடியாது. பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில ஒரு பாதையாக ஒரு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு தான் வெளியே வர முடியும். அந்த மாதிரியான சூழலின் காரணமாக ஒருவர் தேவைக்காக போயிட்டு வருவார்னா பிரச்சனை இல்லை. இபாதத்து செய்வதற்காக அங்க போய் உட்கார்ந்து இருப்பதற்காக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்ப நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு பள்ளி கட்டடம் என்று சொன்னால் அந்த பள்ளி வாசலுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தொழுகைக்கென்று ஒரு இடம் வச்சிருப்பாங்க. மதரசா ஓதி கொடுப்பதற்கென்று சில இடங்கள் வச்சிருப்பாங்க. பாத்ரூம் உழு செய்வதற்கென்று சில இடங்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அலுவலக பணிகளுக்கென்று சில இடங்கள் வைத்திருப்பாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள பள்ளிவாசல் இருந்துச்சு. பள்ளிவாசலுக்குரிய இடம் என்று சொன்னாலே ஒட்டுமொத்த இடம் பள்ளிவாசல் தொழக்கூடிய இடம் கிடையாது. அதுல பாத்ரூம் போகக்கூடிய இடமும் இருக்கும், அலுவலகத்துக்குரிய இடமும் இருக்கும், மதரசா குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய இடமும் இருக்கும். அப்ப இதெல்லாம் நிர்வாகம் எந்த இடத்தை இதுக்குரிய இடம் இதுக்குரிய இடம் தீர்மானம் செஞ்சிருக்குதோ அந்த இடத்துல தொழுகைக்குரிய ஒரு இடம்னு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஹைலுடைய பெண்கள் வரக்கூடாது. இது பாத்ரூம்குள்ள வரலாமா வரலாம். பள்ளிவாசலுக்கு சொந்தமான உழு செய்யக்கூடிய இடத்துக்கு அந்த ஹைலுடைய பெண்கள் வரலாமா வரலாம். அலுவலகம் சம்பந்தமாக உள்ள இடத்துக்கு வரலாமா வரலாம். மதரசா என்று அறிவிப்பு செய்யப்பட்ட இடத்துக்கு வரலாமான்னு வரலாம். இது நிர்வாகம் ஒரு இடத்தை மதரசா என்று அறிவிப்பு செஞ்சிச்சுன்னா அங்க உட்காரலாம். அப்ப மார்க்க பயான்கள் கேட்பதற்கென்று பள்ளிவாசல் இடத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கி நிர்வாகம் முடிவு செய்யுது, இந்த இடத்துக்குள்ள நீங்க இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சா தாராளமான செய்யலாம், அந்த இடத்துக்குள்ள வரலாம். இதுதான் அடிப்படை. இதை தவிர்த்து தொழுகைக்குரிய இடத்துல என்ன செய்ய முடியாது, ஹைலுடைய பெண்கள் வர முடியாது. இப்ப இவங்க கேட்கறதுல இன்னும் கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஹைலுடைய பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல தொழலாமான்னு கேட்டா தொழுவது தடை கிடையாது. ஏன் தொழுவது தடை கிடையாது? பள்ளிவாசல்ல இடம் என்ன செய்யுது, நிரம்பி வழியுது. இடம் சஃப்பு நின்றுச்சு. சஃப்பு நின்ற பிறகு தொழுவதற்கு தடுக்கப்பட்ட பெண்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கிடுறோம்ல, அந்த இடத்துலயும் சஃப்பு கூடுதலா வருதுன்னு சொன்னா அப்ப தொழுவதற்கு தடுக்கப்பட்ட பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணனே, தொழுகைக்காக அந்த மக்களுக்கு வழியை விட்டு இடத்தை விட்டு இவங்க அந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கணும் தொழுக முடிகிற வரை. ஏன் இதுக்கு நம்ம எங்க ஆதாரத்தை பார்க்கலாம்னா, பெருநாள் திடலை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பெருநாள் திடலை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஹைலுடைய பெண்களும் வரணுங்கிறாங்க. எல்லா கன்னி பெண்களும் வரணும், அனைத்து பெண்கள் வரணும், கன்னி பெண்கள் வரணும், ஹைலுடைய பெண்கள் வரணும், எல்லா பெண்கள் வரணுங்கிறாங்க. ஹைலுடைய காலத்தில் உள்ள பெண்கள் மட்டும் தொழும் நேரத்தை விட்டு தொழுகக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த தொழுகக்கூடிய நேரத்தில் மட்டும் அந்த இடத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். விளங்குதா? தொழக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல உட்காரக்கூடாது, அங்க நிக்க கூடாது. அவங்க தொழுகக்கூடியவங்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு என்ன செய்யணும், அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதுக்கு பிறகு தொழுகை முடிந்த பிறகு அவங்க மூமின்களோடு என்ன செய்து கொள்ளலாம், சேர்ந்து கொண்டு தக்பீர் சொல்றது, துவா செய்யறது, இதுல எல்லாம் மற்ற மூமின்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு பள்ளி நம்ம இது பள்ளிவாசலுக்குரிய இடம் இல்லை, பள்ளிவாசலுக்குரிய இடம் தான், இது தொழுவதற்குரிய இடம் இல்லை என்று நிர்வாகம் முடிவு செய்தாலும் இடம் அதாவது சஃப்பு அதிகமாகும் போது, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த இடத்திலும் தொழக்கூடிய நிலை ஏற்பட்டால் தொழுது கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல பள்ளிவாசல் நிரம்பி வழிந்து
ரோட்டுல கூட நின்று தொழக்கூடிய நிலை ஏற்பட்டும். பஸ் காரு ரோடு வருதுல, அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில சாலை இருக்குமா இல்லையா, சாலையில் நின்று, ஏன்னா சஃப்பு ஃபுல்லா ஆயிடுச்சு, இடம் இல்ல. இப்ப இந்த சஃப்பை தொடர்ந்து பின்பற்றி, இந்த இமாமை பின்பற்றி என்ன செய்வாங்க, அதே மக்கள் சாலையில பாய விரிச்சு தொழக்கூடிய நிலை ஏற்படும். இப்ப அந்த நேரத்தில் அந்த ரோடு இருக்குதே, அந்த ரோடு என்னது, இப்போ இந்த பள்ளிவாசலாக மாறிவிட்டது. இப்ப இந்த நேரத்தில் ஹைலுடைய பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல உட்கார முடியுமா, ரோடு தானேன்னு சொல்லி போக முடியுமா, அப்ப விலகி தானே இருக்கணும். அந்த மாதிரி தானே தவிர அப்ப இந்த இடத்துல தொழலாமான்னு கேட்டா தொழலாம், தாராளமா தொழலாம். தொழுதால் பள்ளிவாசல்ல ஜமாத்தாக பின்பற்றி தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ, பள்ளிவாசல் இமாமை பின்பற்றி தொழும் போது 27 மடங்கு நன்மை கிடைக்குதா இல்லையா, தனித்து தொழுவதை விட. அந்த நன்மை அந்த ஹைலுடைய பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தொழக்கூடியவர்களுக்கும் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த கேள்வி.